21 நாள் ஒரு விஷயத்த வந்து நம்ம கண்டினியூஸா செஞ்சோம் அப்படின்னு சொன்னா அது நம்மளுடைய ஹேபிட்டாவே மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதை நீங்க நம்புறீங்களா? இந்த தியரி வந்து இன்னும் ப்ரூவ் பண்ணவே இல்லை. ஸ்டடீஸ் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா ஒரு ஹேபிட்டை கிரியேட் பண்ற டியூரேஷன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும் அப்படின்னு சொல்லுது. சில வருஷங்களுக்கு முன்னாடி நான் வந்து ஜேம்ஸ் கிளியர் எழுதின அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படின்ற புக்கை வந்து நான் ரீட் பண்ணேன். இந்த புக்கை நிறைய பேர் ஆல்ரெடி வாசிச்சிருப்பீங்க. அப்படி நீங்க வாசிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா நான் சொல்ல போற விஷயங்களோட நீங்க ஒத்து போவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து என்னை இன்ஸ்பயர் பண்ண புக்ஸ்ல ஒரு புக்கு, அதிகமா இன்ஸ்பயர் பண்ண புக்ஸ்ல ஒரு புக்கு. இதுல வந்து அவர் நம்மளுடைய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் மேஜிக்கல் சொல்யூஷன்ஸ்லாம் கொடுக்கல. ஆனா இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா அன்றாடம் நம்ம செய்யக்கூடிய செயல்கள்ல சில சில மாற்றங்கள், சிம்பிள் அண்ட் ப்ராக்டிக்கல் சேஞ்சஸ் நம்ம வந்து செய்யலாம். அப்படி செய்வதன் மூலமாக ஒரு நல்ல கன்ஸ்ட்ரக்டிவ் ஹேபிட்டை வந்து நம்ம உருவாக்கலாம் அப்படின்றத அவர் நிறைய ரிசர்ச் பண்ணி கேஸ் ஸ்டடிலாம் பண்ணி அவர் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறார் இந்த புக்ல. இந்த புக்ல அவர் மெயினா என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா ரொம்ப அழகா ஒரு விஷயத்த சொல்றாரு. ஒரு நாளைக்கு 1% விகிதமா நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு நம்ம சேஞ்சஸ் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து இன்னைக்கு இருக்கிறத விட அந்த 1 இயர் பீரியட்ல 1 இயர் முடிகிற அந்த பீரியட்ல 37 டைம்ஸ் நம்ம வந்து பெட்டரா இருப்போம் அப்படின்னு சொல்றாரு. 37 மடங்கு பெட்டரா இருப்போம் அப்படின்னு சொல்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சின்ன சேஞ்ச் வந்து டெய்லி மார்னிங் ஒரு டம்ளர் நம்ம வார்ம் வாட்டர் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு 10 நிமிஷம் முன்னாடி எழுந்திருக்கணும் டெய்லி மார்னிங் அப்படின்னு சொல்லி ஒரு டெசிஷன் எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா ஒரு 15 மினிட்ஸ் ஏர்லியரா நைட்டு தூங்க போகணும் அப்படின்ற ஒரு ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு 10 மினிட்ஸ் ஒர்க் அவுட் எவ்ரிடே இந்த மார்னிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணலாம். ஒரு 20 மினிட்ஸ் ஒரு நாளைக்கு புக் ரீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஹேபிட்டை நம்ம ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணலாம். எதுவாக இருந்தாலும் சரி, ரொம்ப சின்ன லெவல்ல நம்ம ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா பெரிய லெவல்ல நம்மளுக்கு சக்சஸ் கிடைக்கும் அப்படின்றது தான் வந்து ஜேம்ஸ் கிளியர் இந்த புக் மூலமா வந்து சொல்றாரு. அப்படி நீங்க வந்து ஒரு ஹேபிட்டை ஃபார்ம் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னாலே நீங்க வந்து ஒரு ஹேபிட் லூப்புக்குள்ள, அதாவது ஒரு ஹேபிட் வளையத்துக்குள்ள உங்களை நீங்க வந்து உட்படுத்திக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். எப்படி அப்படின்னு சொன்னா நீங்க வந்து ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. ஏர்லி மார்னிங் 6:30க்கு நீங்க வந்து ஒரு ஒர்க் அவுட் பண்ணணும், 10 மினிட் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்றீங்க. அந்த 6:30 டைம் ஆன உடனே உங்களோட அந்த டைமை பார்த்த உடனே உங்களுக்கு வந்து ஒரு இன்னர் அர்ஜ், நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு உணர்வு உங்களுக்கு ஒரு உந்துதல் வந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருக்கிறீங்க. செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு சொன்னா அந்த ஒர்க் அவுட்டை நீங்க முடிச்சாதான் உங்களால அடுத்த காரியத்துக்கு போக முடியும் அப்படின்ற ஒரு மனநிலை உங்களுக்கு உருவாகுது அப்படின்னு சொன்னா நீங்க ஸ்டெப் 2ல இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி நீங்க உங்களுடைய ஒர்க் அவுட்டை முடிக்கிறீங்க சக்சஸ்ஃபுல்லா, யூ ஆர் இன் ஸ்டெப் 3. இந்த 10 மினிட் ஒர்க் அவுட் முடிச்சதுக்கு அப்புறம் யூ கெட் த ஹாப்பினஸ் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். உங்களுக்கு ஒரு சந்தோஷமும் மன திருப்தியும் கிடைக்குது, நம்ம இன்னைக்கு ஷேரை வந்து நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி. நவ் யூ ஆர் இன் ஸ்டெப் 4. ஸோ இப்படி இந்த மாதிரி 4 ஸ்டெப்ஸ் வந்து எந்த ஒரு ஹேபிட் நீங்க ஃபார்ம் பண்றீங்க அப்படின்னாலும் அதுல இருக்கு அப்படின்றத வந்து அவர் கன்வே பண்றாரு. எனக்கு இதுல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த 1% இம்ப்ரூவ்மெண்ட் எவ்ரிடே, 1% பெட்டர்மெண்ட் எவ்ரிடே, இது வந்து எவ்ரி காமன் பர்சனுக்கும் இது வந்து பாசிபிள். இந்த புக்கை வந்து அவர் அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்லி ஏன் டைட்டில் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஆட்டம் வந்து ஒரு மேட்டரோட ஸ்மாலஸ்ட் யூனிட், மிகச்சிறிய ஒரு யூனிட் அளவு. அப்போ ஒரு சின்ன சேஞ்ச், மிகச்சிறிய ஒரு மாற்றம் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து தினம் தினம் நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய அளவுல நம்ம வந்து நமக்கு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்றதுதான் வந்து அவர் இந்த புக்கு மூலமா கன்வே பண்றாரு. ஈவன் இந்த டைட்டில் மூலமா கூட அவர் வந்து கன்வே பண்றாரு. இப்போ இந்த நிமிஷத்துல இருந்து நம்ம ஒரு ஹேபிட் ஸ்டார்ட் பண்ணலாமா? மணி சேவிங் ஹேபிட். இது நான் ஆல்ரெடி பிராக்டிஸ் பண்ணிருக்கிறேன். இப்போ உங்க கூட சேர்ந்து நான் திரும்பவும் ஆரம்பிக்கிறேன். எப்படி அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு பவுச்சோ இல்ல பர்ஸோ இல்ல பாக்ஸோ ஏதோ ஒன்று எடுத்துட்டு அதுல இன்னைக்கு ஷேர், இஃப் யூ ஆர் ஸ்டார்டிங் ஃப்ரம் டுடே, இன்னைக்கு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு உங்களுடைய ஷேரா 1 ரூபி போடுங்க. நாளைக்கு என்ன பண்ணுங்க, அந்த பாக்ஸ்லயோ இல்ல பவுச்லயோ நீங்க வந்து அந்த 1 அப்படியே டபுள் ஆக்கி 2 rupees போடுங்க. ஸோ 3 ரூபாய் இருக்கும், 3 rupees இருக்கும். அடுத்து அந்த 2 டபுள் ஆக்கி 4 rupees போடுங்க. ஸோ யூ வில் கெட் 3 + 4 7 rupees இருக்கும்.
அடுத்த நாள் 4th டே என்ன பண்ணுங்க, 4 டபுள் ஆக்கி 8 ருபீஸ் போடுங்க. இந்த மாதிரி டபுள் ஆக்கிக்கிட்டே போங்க. ஒரு ஸ்டேஜ் வர்றப்ப சம்டைம்ஸ் நம்ம கையில அந்த அளவுக்கு பணம் இல்லாம இருக்கலாம். அப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, அந்த ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிட்டு திரும்ப 1ல இருந்து ஆரம்பிச்சு உங்களால எவ்வளவு போட முடியுதோ அந்த மாதிரி சேர்த்துட்டே வாங்க. இப்ப இன்னைக்கு இந்த வீடியோ பாக்குறீங்க, நீங்க இன்னைக்குல இருந்து ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னு சொன்னா கரெக்டா 1 மந்த் இதுல இருந்து இந்த 1 மந்த் முடிகிறப்ப நீங்க வந்து காமெண்ட் செக்ஷன்ல எவ்வளவு சேர்த்திருக்கீங்க அப்படின்னு போடுங்க. உங்களோட சேர்ந்து நானும் இன்னைக்குல இருந்து மணி சேவ் பண்ண ஆரம்பிக்கிறேன். எவ்வளவு சேருதுன்றத நீங்க சொல்லுங்க, நானும் ஷேர் பண்றேன். இப்ப இன்னைக்கு என்னுடைய ஃபேவரட் பவுச் இதுக்குள்ள நான் வந்து 1 ரூபி போடுறேன், ரைட்? ஸோ ஆஃப்டர் அ மந்த், ஒரு மாதம் கழித்து நம்ம வந்து இதுல எவ்வளவு சேர்த்திருக்கின்றத நான் உங்க கூட ஷேர் பண்றேன். நீங்களும் என்னுடைய காமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க, ரைட்?